கல்பனா சாவ்லா விருதை முதலமைச்சரின் கையால் பெற இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக செவிலியர் சபீனா புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் கல்பனா சாவ்லா விருது இந்த ஆண்டு கூடலூரைச் சேர்ந்த செவிலியர் சபீனாவுக்கு வழங்கப்பட உள்ளது. கடந்த 30ஆம் தேதி நிகழ்ந்த வயநாடு நிலச்சரிவின் போது கயிறு மூலம் 5 நிமிடம் ஆற்றை கடந்து சென்று 30க்கும் மேற்பட்டோருக்கு முதலுதவி அளித்தார் சபீனா. அவரின் இந்த வீரதீர செயலுக்காக கல்பனா சாவ்லா விருது அறிவிக்கப்பட்டது. சேவை மனப்பான்மையுடன் செயல்பட்ட சபீனாவுக்கு விருது அறிவிக்கப்பட்டதற்கு பல தரப்பிலும் இருந்தும் வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. கூடலூர் எஸ்டிசிஹெச்ன்ற தொண்டு நிறுவனத்தில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 30ஆம் தேதி வயநாட்டு நிலச்சரிவில் மக்களெல்லாம் பாதிக்கப்பட்ட போது காலையில் ஒரு 10:30 இருக்கும். அப்போ நாங்கள் 2வது டீமாக போய் அங்கே ரோப்பு மூலமாக ஜிப்லைன் மூலமாக ஆற்றுக்கு இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிட்டு நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு முதலுதவி பண்ணியிருந்தேன். அதை தமிழக முதலமைச்சர் பாராட்டி நாளைக்கு எனக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா அன்னைக்கு முதலமைச்சர் கையால் எனக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த தருணத்தில் நான் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்படி போகிறதுக்கு உங்களுக்கு பயமா இல்லையா? இல்லை நான் நேரம் அந்த ரோட்டில் போகிற மாதிரி அது ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். பயம் இல்லை, ஆழமாக தான் இருக்குது, ஆறு ரொம்ப ஆழமாக தான் இருக்குது. ஆனால் பயப்படல. அந்த டைமில் ஆறு பார்க்கணுங்கிறத விட ஆப்போசிட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அந்த டைம் பயம் பண்ணல. எப்படியாவது அங்கே போகணும், சீக்கிரம் போகணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. எவ்வளோ பேஷண்ட்ஸு சுமாராக 30-35 பேர்கிட்ட முதலுதவி பண்ணியிருக்கோம். வைட்டல்ஸ் செக் பண்ணியிருக்கேன், இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், ஊண்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். சரி, தேங்க்யூ. இது நிறைய மீடியாவில் இது ஒரு பெரிய விஷயமா ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை அப்படி தோணவே இல்லை. அதுவே எங்கள் சார் சும்மா எங்களுக்குள்ளார பார்த்துக்கிறதுக்கு அதை வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் சார் எனக்கு அனுப்புனாரே தவிர அது கூட நான் என்னோட அக்காவுக்கு அனுப்பிட்டு யாருக்கும் காமிச்சிடாதீங்க, சிரிப்பாக வருது அப்படித்தான் சொன்னேன். அந்த அளவுக்கு அதை நான் பெரிய விஷயமாவே அப்போ எடுத்துக்கல. அது இவ்வளோ பெரிய விஷயம் ஆகும்னு நான் நினைக்கல. இவ்வளோ இத்தனை மக்களும் சரி, இத்தனை எல்லாருமே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்னு எனக்கு அப்போ புரியல. இப்போ அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் குடும்பத்தினர்லாம் என்ன சொன்னாங்க? உங்கள் நண்பர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. எல்லாரும் சொன்னாங்க, உன் குணத்துக்கு நீ எப்போவுமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்ப, உன் குணத்துக்கு இது உனக்கு தகுதியானது அப்படின்னு இது தெரிஞ்ச அன்னையிலேருந்து எல்லாரும் அதைத்தான் சொல்லி பாராட்டுறாங்க. இப்போது இது தெரிஞ்சுட்டு எல்லாருமே ஃபோன் பண்ணி ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.